மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய நல் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலைத்துறையில் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பக்தர்களுடைய தேவைகளுக்காகவும் திருக்கோயிலுடைய தூய்மைக்காகவும் திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்காகவும் திருக்கோயில் பராமரிக்கப்படுகின்ற குளங்கள், தேர்கள் மற்றும் யானைகள் ஆகியவற்றுடைய பராமரிப்புகளிலும் அதிகப்படியான அக்கறை செலுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர்களே நேரடியாக துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அழைத்து எங்களுக்கு பேசி பல்வேறு அறிவுரைகளை தொடர்ந்து வழங்கி வருவதை பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக திருக்கோயில்களில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளை உடனடியாக துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மேற்கொண்டு அது போன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பதற்கும் பக்தர்கள் தெரிவிக்கின்ற குறைகளை உடனடியாக நிறைவு செய்வதற்கும் ஏற்கனவே குறைகள் பதிவிடுக என்ற செயலியை 25/6/2021 அன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது 18 மாதங்களை கடந்து 1000 கணக்கான புகார்கள் அதில் பெறப்பட்டு அதற்குண்டான தீர்வுகள் ஒரு 40% அளவிற்கு தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இன்றைக்கு கட்டணமில்லாத திருக்கோயில் சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆலோசனைகள், குறைகளை தெரிவிப்பதற்கு 24 மணி நேரமும் கட்டணமில்லாத கைபேசி எண்ணை இன்றைக்கு துறையின் சார்பிலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த கைபேசி எண்ணானது முதல் கட்டமாக 1000 திருக்கோயில்களில் செயல்பாட்டிற்கு இன்றையிலிருந்து வர இருக்கின்றது. இதில் பெறப்படுகின்ற குறைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு அவர்களுக்கு துறை சார்ந்த அந்த குறைகளுடைய எண் வழங்கப்படுகின்றது. தொடர் நடவடிக்கையாக அவர்கள் தெரிவித்த குறைகள், ஆலோசனைகளுக்கு துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் தெரிவிக்கப்பட்ட குறைகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக 24 மணி நேரம் செயல்படுகின்ற அந்த குறைகள் ஆலோசனை பெறுகின்ற மையத்திலிருந்து அவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படுகின்றது. இது குறித்து 15 நாட்களுக்கு ஒரு முறை கலந்தாய்வு, சீராய்வு நடத்தவும் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே பெரும்பாலான திருக்கோயில்களில் இனி குறைகள் களையப்படுவதோடு பக்தர்கள் தெரிவிக்கின்ற புதிய புதிய ஆலோசனைகளையும் ஏற்று துறையை சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கும் பக்தர்களுக்கும் திருக்கோயிலுடைய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல நட்புணர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இதை விரைவுபடுத்தியிருக்கின்றோம். இது ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்திற்கு முழு மூல காரணமாக இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பிலே எங்களுடைய நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது வரையில் ஒரே நேரத்தில் 5 கால்கள் வந்தால் அதை அட்டன் செய்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஒரு 10-15 நாட்களுக்குள் 10 கால்கள் வருகின்ற போது அட்டன் செய்கின்ற ஒரு சூழ்நிலை கட்டமைப்பை உருவாக்க இருக்கின்றோம். தொடர்ந்து தேவைப்படுமாயின் எத்தனை கால்கள் வேண்டுமானால் 50 கால்கள் வரையில் கூட ஒரே நேரத்தில் அட்டன் செய்வதற்குண்டான கட்டமைப்பை தேவையின் நோக்கத்தை கருதி ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். எந்த புகார்கள் வேண்டுமானால் திருக்கோயிலில் பணியாளர்கள் அவர்களிடம் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை, அல்லது யாராவது தரிசனத்திற்கு ஏதாவது எதிர்பார்க்கின்றார்கள், அல்லது திருக்கோயில் தண்ணீர் வசதி இல்லை, அல்லது கழிப்பிட வசதி இல்லை, திருக்கோயில் தூய்மையாக இல்லை, அல்லது திருக்கோயில் நடைபெறுகின்ற கல்யாண திருமணங்களுக்கு போதிய அளவு ஒத்துழைப்பு தந்து அதை பதிவு செய்வதில்லை, அது அப்படி எந்த விதமான அர்ச்சகர்கள் மீது அல்லது அதிகாரிகள் மீது, பணியாளர்கள் மீது எந்த குறைகளாக இருந்தாலும் தெரிவித்தாலும், அதேபோல் திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு ஆலோசனைகள் கூறினாலும் அதையும் வரவேற்கின்றோம். நிச்சயமாக பேசுபவர்களுடைய எண் உடனடியாக குறித்து கொள்ளப்படுகின்றது. அவர்களுக்கு ரசீது உடனடியாக அவர்களுக்கு SMS வாயிலாக நீங்கள் இந்த புகாரை தெரிவித்திருக்கிறீர்கள், உங்கள் எண் இது என்று கொடுத்து நம்முடைய புகாரினுடைய எண்ணையும் அதில் பதிவு செய்கிறோம். அது முழுக்க கம்ப்யூட்டர்ஸிலே பதிவாகி விடுகின்றது. அதை 15 நாட்களுக்கு ஒரு முறை ஆணையாளர் அளவில் அல்லது கூடுதல் ஆணையாளர் அளவில் ஆய்வு செய்வதற்கும் சீராய்வு செய்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 48,000 கோயில்.
இல்லை முதல் கட்டமாக ஒரு 1000 திருக்கோயில்களில் பக்தர்கள் அதிகமாக வருகின்ற அந்த திருக்கோயில்களுக்கு இதை பயன்படுத்த இருக்கின்றோம். தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது தேவைகளுக்கு ஏற்ப இந்த வசதியை உடனடியாக எவ்வளவு கோயில்களுக்கு செய்து தர முடியும். பல திருக்கோயில்களில் குக்கிராமங்களில் இருக்கும் இன்டர்நெட் போன்ற வசதிகள் சரியாக இருக்காது, சிக்னல் சரியாக இருக்காது. அதுபோல் இருக்கின்ற கோயில்களிலும் விரைவுபடுத்தி அதுக்கேற்றாற்போல் இன்று வளர்ந்து வருகின்ற டெக்னாலஜியை பொறுத்து அதிலும் ஏற்பாடு செய்வதற்கு முயற்சிப்போம். முதற்கட்டமாக 1000 திருக்கோயில்களுக்கு இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்திருக்கின்றோம். அதுவும் பக்தர்கள் அதிகமாக வருகின்ற திருக்கோயில்களில் முதற்கட்டமாக இந்த பணிகளை துவக்க இருக்கின்றோம். புகார்கள் தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து 11,598 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வரைக்கும். டாக்குமெண்ட்டே நம்ம சப்மிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபர்தர் நம்மளுடைய நடவடிக்கை என்ன சார்? சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலை பொறுத்தளவில் துறை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் மிக அழுத்தமாகவும் அதே நேரத்தில் எந்த வகையிலும் நடவடிக்கைகள் உறுதியான நடவடிக்கைகளாக எதுவும் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் ஆதாரபூர்வமாக இருக்கின்ற நடவடிக்கைகளை சேகரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த புகார்கள் விசாரணைக்கு வந்தபோதே நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று தீட்சிதர் தரப்பிலே எடுத்து சொன்னார்கள். அவர்களும் நீதிமன்றத்திற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு நம்முடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் அதற்குண்டான நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே விரைவில் என்பதை விட அழுத்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த திருக்கோயிலிலே அத்துமீறல்கள் இருப்பதை தகுந்த ஆதாரங்களுடன் ஏற்படுத்தப்பட்ட பிறகு நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும். புறம்போக்கு என்றாலே அது அரசுக்கு சொந்தமானது தான். இப்படி பல அது மாத்திரமல்ல, இது போன்ற பல புகார்கள் இருக்கின்றன. அனைத்து புகார்களையும் சேகரித்து கொண்டிருக்கின்றோம். புகார்களுக்கு உண்டான சாட்சியங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலை பொறுத்தளவில் அரசுக்கு கையகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. குறைகளை களைந்து நிர்வாகம் சீராக சிறப்பாக பக்தர்களுடைய காணிக்கையால் நடத்தப்படுகின்ற முழுவதுமாக அந்த திருக்கோயில் பக்தர்களுடைய நன்மைகள் பக்தர்களுடைய தரிசனத்திற்குண்டான பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் துறையினுடைய நோக்கம். ஆகவே நடவடிக்கைகள் என்பது திருக்கோயிலை கைப்பற்ற வேண்டும் என்பதல்ல. நோக்கமே வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான தரிசனத்திற்குண்டான அத்துமீறல்கள் அட்ராசிட்டி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடரப்படுகின்ற மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் நிச்சயம் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய ஒரு புகார்கள் இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகளும் அவங்க உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இந்து சமய அறநிலையத்துறை என்ன அதில் நடவடிக்கையில் தலையிடுவதே அவர்கள் மறுக்கின்ற பொழுது நாங்கள் என்ன அதில் அத்துமீறல் செய்ய முடியும்? எங்களுடைய தலையீடு இருக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அந்த திருக்கோயில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நடவடிக்கை. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எந்த விதமான அத்துமீறலையும் அதில் செய்யவில்லை. சட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தெரிவித்ததை தான் திரும்ப சொல்லுகிறேன். எங்கள் தரப்பில் ஏதாவது அதுபோன்ற அத்துமீறல் இருந்தால் தாராளமாக நீதிமன்றத்திற்கு செல்லலாம். எங்களுடைய நியாயத்தை நீதிமன்றத்தில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த கேள்விகளே போனால் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அடிபட்டுடும். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது ஒரு 2 கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டோம்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். இல்லை இதுதான் வருமே தவிர இன்றைக்கி தொடங்கின இந்த கட்டணமில்லா இந்த ஆலோசனைகள் குறைகள் சொல்கிற இந்த நியூஸ் பின்னாடி போயிடும். இந்த காஞ்சிபுரம் ஐயங்குளம் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில், விஜயநகர பேரரசர் கட்டப்பட்ட கோயில், அது கோபுரம் ரொம்ப சிதிலமடைஞ்சிருக்கு. பொதுமக்கள் வந்து இந்த புராதன சின்னத்தை பாதுகாக்கணும். கண்டிப்பாக இது போல கேளுங்க, ஆக்கப்பூர்வமாக பதிவாயிடும். நிச்சயமாக அது குறித்து நிச்சயம் நம்முடைய நிருபர் அவர்கள் கேட்ட இந்த கேள்வியை குறித்து கொண்டிருக்கின்றோம். உடனடியாக அது குறித்து அறிக்கை பெறப்பட்டு அந்த திருப்பணிகளை மேற்கொள்வதற்குண்டான பணி விரைந்து துறை சார்பில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வெளிநாட்டிலிருந்து மீட்கப்பட்ட சிலைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. ஔவையார் பாடலை வருவதைப் போல் வருமுன் காப்பவர்தான் அறிவாளி என்பது போல் இந்த ஆட்சி குற்ற நிகழ்வுகளை தடுப்பதும் ஏற்கனவே நடந்த குற்ற நிகழ்வுகளில் கடத்தப்பட்ட சிலைகளை மீட்பதிலும் முன்னுரிமை அளித்து முதன்மையான அரசாக இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கின்றது. இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 281 சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 160 சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட சிலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன.
இவ்வளவு அதிக அளவிலான எண்ணிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையிலே இருக்கின்ற காவல்துறையின் நடவடிக்கைகளால் தான் இதுவரையில் சுதந்திரம் பெற்ற பிறகு இல்லாத அளவிற்கு சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன, கடத்தலும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிலைகளை மீட்கிறோம். மயிலாப்பூர் கோவில்ல ஒரு சிலை ஒன்று அது குறித்து நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கு கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்கின்றது. அது இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற வழக்கிலே இருக்கின்ற ஒரு பொருளை குறித்து விரிவாக ஆழமாக நாம் கலந்தாலோசிப்பது ஏற்புடையதல்ல. தெப்பக்குளத்துல தேடுறது வந்து 2016 காலத்துல தேடினா இல்லை, தெப்பக்குளத்தில் தேடி பார்த்தாங்க, தெப்பக்குளத்தில் தேடி பார்த்தாங்க, இல்லை, அவ்வளோதான் பிரச்சனை வரும். தெப்பக்குளத்துல தண்ணியே இல்லையே, அந்த இப்போ ஏன் தேடுறாங்க அப்படின்ற மாதிரி அது எப்போ காணாமல் போச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, இல்லை டேட்டு. அதனால் இருக்கலாம்னு ஐடென்டிஃபை பண்ணல. எங்கெல்லாம் விசாரித்தால் ஏதாவது தடயம் கிடைக்கும் என்று காவல்துறை கருதுகிறதோ அங்கெல்லாம் விசாரிப்பது தானே இயல்பு. எப்பொழுது அந்த சிலையை போட்டார்கள் என்று நிருபருக்கு தெரிந்தால் அந்த தேதியை சொல்லலாம். அந்த தேதியை மையப்படுத்தி வேண்டுமானால் கேட்கலாம். குளங்களில் அவ்வப்போது தண்ணி இருக்கின்றது, கோடை காலங்களில் குளங்கள் வற்றி போகின்றது, இது இயல்பாக நடக்கின்ற சூழ்நிலை. சிலை எப்பொழுது காணாத போதும் யாருக்கும் தெரியாது, விசாரணையில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. இது குறித்து நாம் விரிவாக ஆழமாக நாம் அதற்குள் கலந்து ஆலோசிக்க சென்றால் ஏற்புடையதாக இருக்காது. சிலைகளை வந்து அருங்காட்சியகத்தில் வைக்கிறது பதிலாக எந்தெந்த கோயிலும் திருடப்பட்டோம் அந்த கோயிலை நம்ம வழிபாடு நடத்தலாம். நிச்சயம் அந்த திருக்கோயில்களுடைய அடையாளங்கள், அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான அனைத்து விதமான ஆவணங்களை ஒப்படைத்தால் அந்த சிலைகளை ஒப்படைப்பு தயாராக இருக்கின்றோம். இப்போது மீட்கப்பட்டிருக்கிற சிலைகளுக்கு ஒரு குறியீடு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சிலைகள் மீண்டும் கடத்தப்பட்டால் அந்த சிலைகள் எங்கு இருக்கின்றதோ அதை அடையாளம் காட்டுகின்ற அளவிற்கு காவல்துறையினர் அதிநவன தொழில்நுட்பத்தோடு அந்த சிலைகளுக்கு குறியீடுகள் தயாரிக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது குறித்து ஏற்கனவே நானும் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்களும், காவல்துறையினுடைய தலைவர் அவர்களோடு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் ஆலோசித்திருக்கின்றோம். அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருங்காலங்களில் இந்த சிலைகள் மீண்டும் களவு போகக்கூடாது என்ற நோக்கத்தோடு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சார், இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல அர்ச்சகர்கள் குறித்த புகார்களை எப்படி எடுத்துக்கீங்க? அடுத்து அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம், இது தொடர்பாக வந்து இதில் புகார்களை தனியாக கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? எல்லா புகார்களுக்கும் உரிய புகார் தரப்படுகின்றது. இன்னார் இனியவர் என்பதல்ல, குறைகள் எங்கிருக்கின்றதோ, குற்றங்கள் யார் மீது சுமத்தப்படுகிறதோ முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதற்கு நிவாரணம் அளிப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பதால் யார் மீது எந்த குறைகள் இருந்தாலும் எந்த ஆலோசனைகள் இருந்தாலும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் அதன் மீது உரிய தீர்வு காண்பது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். கோயில்கள்ல நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்த நகைகளை உருக்குற தங்க கட்டிகளா மாற்ற நடவடிக்கை தவறான கேள்வியே தவறு. நீண்ட காலமாக பயன்படுத்தாத நகைகள் அல்ல, திருக்கோயிலுக்கு வருகின்ற பல மாற்று பொன்னினங்கள், அந்த தெய்வத்திற்கு உபயோகப்படுத்த முடியாத நகைகளை நாங்கள் அதை உபயோகப்படுத்த முடியாத நகை, நீண்ட நாட்களாக இருக்கின்ற நகைகளில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே திருக்கோயிலுக்கு சொந்தமாக இருக்கின்ற நகைகளை ஒரு குண்டுமணி கூட யாரும் கை வைப்பதில்லை. திருக்கோயிலில் தற்போது நன்கொடைகளாக வருகின்ற அந்தந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியாத பல மாற்று பொன்னினங்களை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசருடைய தலைமையிலே அந்த நகைகளை சரிபார்ப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அதை SBI வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த SBIயிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த நகைகள் மும்பையிலே இருக்கின்ற மத்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உருக்காலையில் அந்த நகைகளை உருக்கி எவ்வளவு நகைகளை தங்க பிஸ்கட்டுகளாக நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள் என்ற அதற்குண்டான சான்றிதழை பெற்று அதன் பிறகு அந்த வங்கியில் வைப்பீட்டு தொகையில் தங்கப்பத்திர வைப்பீட்டு தொகையில் வைக்கப்பட்டு அதில் வருகின்ற வட்டித் தொகையை எந்த திருக்கோயிலிருந்து அந்த நகையில் கொண்டு சென்றப்பட்டதோ அந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு முன்மாதிரியான வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில் ஏற்கனவே உருக்கப்பட்ட நகைகளால் ஆண்டுதோறும் 1,07,00,000 ரூபாய் வைப்பீட்டு வட்டி தொகை கிடைக்கின்றது. இது போன்ற ஏற்கனவே தற்போது திருவேற்காடு மாங்காடு ஆகிய 2 திருக்கோயில்களில் வைப்பீட்டு தொகைக்குண்டான அந்த தங்கம் உருக்குகின்ற பணி நிறைவுற்றிருக்கின்றது. அவை நம்முடைய வங்கியிலே வைப்பீடு வைத்தால் ஆண்டிற்கு 37 லட்சம் ரூபாய் அளவிற்கு அதில் வட்டி தொகை கிடைக்கின்றது. இந்த பணத்தால் திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு பெருமளவு உதவியாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளவு கடுஞ்சொற்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு
திட்டம் முன்மாதிரியான திட்டம், சிறப்பான திட்டம், எதை பற்றியும் கவலைப்படாமல் வெளிப்படைத்தன்மையோடு இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறோம். அந்த கோயில் நிலங்களை வந்து குத்தகை கொடுக்கக்கூடிய ஆண்டு காலம் வந்து 3 முதல் 5 காலமாக நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன? யாருடைய ஏன்னா நீதிமன்றத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த இடங்கள் குத்தகைக்கு விடுவது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்டு, மாற்று இடங்களை வழங்குவது போன்ற வழக்கு சம்பந்தமாக 574 பார்க்கின்ற நீதிபதி அரசர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அது குறித்து அவர்கள் கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். இறுதி தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்தவுடன் அது குறித்து விரிவாக பத்திரிகையாளரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். சார், விருகம்பாக்கம் மார்க்கெட்டுக்கிட்ட 2 பழமையான கோயில்கள் வந்துட்டு மெட்ரோ பணிக்காக இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சார். அதை வந்துட்டு இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க. மாற்று வழியில் ஏதாச்சும் ஏற்பாடு செய்யப்படும்? ஏற்கனவே எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் அதற்குண்டான தகுந்த பதிலை நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். அந்த பொதுமக்களோடும் எங்களை சந்தித்து மனு அளித்தார்கள். 2 தரப்பிலும் அது பரிசீலனை இருக்கின்றது. உரிய நியாயமான 2 தரப்பினருக்கும் எந்த வகையில் பாதிப்பில்லாமல் நல்ல முடிவை நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி துறை எடுக்கும்.